friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சாரீல வந்து ஒரு லாங் பட்டு பாவாடை ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இதுதான் அதுக்கு சாரி எடுத்துறோம். பாருங்க இந்த சாரி இதுல பட்டு பாவாடை தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப மெஷர்மென்ட்லாம் ஒண்ணும் தேவைப்படாது. வெறும் ஹைட் நமக்கு வந்து இடுப்பு மெஷர்மென்ட் தான் தேவை. இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட்ஸ் இப்படி பாக்ஸ் ப்ளீட்ஸ் இல்லாம இந்த மாதிரி இப்படி ப்ளீட்ஸ் கொடுக்க போறோம். சோ இதுதான் ஃபுல் சாரி. இந்த சாரில இருந்து இது வந்து இதோட பல்லு போர்ஷன்ஸ் இத கட் பண்ணி நம்ம எடுத்துறலாம். இது வந்து இந்த சாரிக்குள்ள உள்ள கொஞ்சம் சுற்றுல வந்து கொஞ்சம் வர்ற இந்த போர்ஷன். சோ இதுல தான் நான் வந்து டாப் இதுக்குள்ள இந்த ஃபேப்ரிக்ல தான் இந்த மேல உள்ள டாப் தைக்க போறேன். ஏன்னா கீழ இந்த பார்டர்ல இந்த கலர் இருக்குனோட இது மேல இதுக்குள்ள சட்டை தைக்க போறதுல இது நல்லாவே மேட்ச் ஆகும். இந்த ரெண்டு போர்ஷன் இந்த இதையும் இந்த இவ்வளவு போர்ஷன் இதையும் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அவ்வளோ ஃபேப்ரிக்லயே நம்ம வந்து ஸ்கர்ட் பாவாடை தைக்கலாம். ஸோ எவ்வளோ நீங்கள் வீதி வைக்கிங்களோ இந்த ஃப்ளேர் வைக்கிங்களோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த போர்ஷன் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சாரியிலேருந்து பாருங்கள் இந்த பீஸையும் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நான் இது வந்து டபுளில் 50 இன்ச்சு வித் எடுத்திருக்கேன். ஃப்ளேருக்கு டபுளில் 50 இன்ச்சு அப்போ டோட்டலாக வந்து 100 இன்ச்சுக்குள்ளே இந்த ஃப்ளேர் வரும். ஹைட் வந்து அந்த 50 இன்ச் எடுத்து போக நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் இருக்கு. இது வந்து நம்ம டாப்ல உள்ள ஸ்லீவ்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண ஆயிடும். அதுக்கு பிறகு ஹைட் வந்து 40 இன்ச் ஹைட் வந்து 40 இன்ச் எடுத்திருக்கேன். மேலே வந்து ஒரு 2 இப்போ நீங்கள் என்ன ஹைட் வேணுமோ ஃபுல் ஹைட் எடுத்துட்டு பட்டி எவ்வளோ இன்ச் ஒரு 2 இன்ச்சுக்குள்ள பட்டி தான் நல்லா இருக்கும். அப்போ மேலே 4 அதனால எவ்வளோ ஹைட் தேவையோ அதுல இருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 இன்ச்சுக்குள்ள பட்டி மேலே வைக்க போகிறேன். மீதி இதோடைய ஹைட் வந்து இந்த மாதிரி 40 இன்ச் எடுத்துருக்கேன். இது வந்து மேலே உள்ள வித்து வந்து 100 இன்ச் எடுத்திருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இதோடைய இடுப்புக்கு இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து 27 இன்ச் வருது. பாருங்க இப்படி இடுப்பு மெஷர்மெண்ட் எடுக்க போச்சுல வந்து எனக்கு தேவையான இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து 27 இன்ச். பாருங்க இந்த மாதிரி 27 இன்ச். இது வந்து மேலே பாருங்க இது டபுள் ஃபோல்டு. நான் வந்து இது மாதிரி 30 இன்ச் எடுத்திருக்கேன். 30 இன்ச் எடுத்திருக்கேன். இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 27 இன்ச் தேவை. நான் வந்து இது பாருங்க டபுள் ஃபோல்டில் இருக்குது. டபுள் ஃபோல்டில் 20 இன்ச் 27 இன்ச் தேவை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு 30 இன்ச் டபுளில் எடுத்திருக்கேன். இது என்னென்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பட்டிக்கு இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணால் மடக்கிறதுக்கெலாம் தேவைப்படும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் இடுப்பு மெஷர்மெண்ட். இதோடைய விட்த் வந்து பாருங்க இந்த மாதிரி 3.5 இன்ச் இருக்கு. இது வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் மேலே இடுப்பு போர்ஷனுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இங்கே பாருங்க ஒரு 1.5 இன்ச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய பட்டி இருந்தாலும் நல்லா இருக்காது. இவ்வளோ சின்ன பட்டி தான் இந்த மாதிரி மேலே வரும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோதான் மெஷர்மெண்ட். நம்ம எவ்வளோ ஹைட் எடுக்கமோ ஹைட்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டி தேவையோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் மீதி ஹைட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு இன்ச்சுக்குள்ளே சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்குள்ளே சின்ன சின்ன ப்ளீட்ஸ். ஸோ ஒரு இன்ச்சுக்குள்ளே ப்ளீட்ஸுக்கு நான் வந்து 4 இன்ச்சில் இந்த மாதிரி கேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இதை இப்படி வச்சு ப்ளீட்ஸ் வச்சுக்கிடலாம். ஒரு இன்ச் ப்ளீட்ஸ் வைக்க போச்சு நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ளீட்ஸாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட். இது இப்படி வரும். அதுக்கு பிறகு இது வந்து இதோடைய இடுப்பு போர்ஷன் வரும். ஸோ இதை ஃபுல்லாகவே இப்படி சுருக்கி கொண்டு வர போச்சுன்னா கீழே நல்லாவே ஃப்ளேர் வரும். இதுக்குள்ளே வந்து இதே கலரில் நம்ம ஒரு லைனிங் துணியும் போட்டுடலாம். லைனிங்கை வந்து சிம்பிள் தான். இது மாதிரி ஹைட்டை வச்சு சின்னதாக ஒரு சுருப்பு வச்சு லைனிங் போட்டுடலாம்.
பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி இப்படி கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு இப்படி ப்ளீட்ஸ் தைச்சிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒரு இன்ச்சுக்குள்ளே ப்ளீட்ஸ் வரும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இது வந்து ப்ளீட்ஸ் வச்ச பிறகு இது மாதிரி கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு இப்படி அயன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சுன்னா அப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இங்கே பாருங்க, இது ப்ளீட்ஸ் வச்சுட்டு இதுக்குள்ளே லைனிங்கை வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சாச்சு. அழகாக உள்ளேயும் இந்த மாதிரி லைனிங் போட்டுட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த லைனிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணணும். லைனிங்கை நான் ஃபுல்லாகவே வச்சு லைனிங்கை ஜாயின் பண்ணிடலாம். இந்த இதை ஜாயின் பண்ண போச்சில் இவ்வளவு ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இந்த சைட்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம இப்படி மடக்கி தைக்கணும். ஸோ இதை இப்படி திருப்பிட்டு இது வந்து இந்த எட்ஜ் இப்படி தைச்சிட்டு இந்த மாதிரி 2 சைடும் இப்படி மடக்கி தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேலே உள்ள பட்டி வைக்கலாம். இப்போ பட்டி வந்து இப்படி பின்னாடி போர்ஷன்லேருந்து இப்படி தைச்சிட்டு அதுக்கு பிறகு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி மடக்கி தைக்கணும். இப்படி தைச்சிட்டு இதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சு தெரியாமல் இதை இப்படி மடக்கி இதுக்கு மேலே இப்படி ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்படி பட்டி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட், லாங் ஸ்கர்ட் ரெடி ஆகிட்டு ப்ளீட்ஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வந்துருக்கு. இது மேலே வந்து இந்த மாதிரி பட்டி வச்சுருக்கோம். நீங்கள் தேவைப்பட்ட அந்த ப்ளீட்ஸில் வந்து இப்படி இது வரைக்கும் இப்படி ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அயன் பண்ணாலே இது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிடும். ஹோப்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இதோடைய டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.